ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Ace of Wands, Six of Swords, Five of Wands, Knight of Swords, the Hierophant, Queen of Swords, Eight of Wands, the Sun, Six of Pentacles, Four of Cups, Knight of Wands, Nine of Pentacles, the Tower, the Fool, Temperance, Six of Wands. ஓகே, இது ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் உங்களை ஒரு பாசிட்டிவாகவே பார்க்குறதில்ல. ஸோ உங்களை ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறாரு. உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஒரு டேலண்ட் இருக்குது, நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க. ஸோ இது எதுவுமே அவர் பார்க்குறதில்ல. உங்களை பார்க்கும்போது இவர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறாரு. உங்களையும் எப்போவுமே நெகட்டிவாகவே ஃபீல் பண்ண வைக்கிறார் இந்த பர்சன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் திரும்ப இந்த பர்சனுக்காக விட்டு கொடுத்து போயிட்டுருக்கீங்க. சரி, பரவாயில்ல, அவர் என்ன பண்ணாலும், எந்த அளவுக்கு உங்களை சீப்பாக நடந்துக்கிட்டாலும், உங்களோட வேல்யூ அவர் புரியாமல் நடந்துக்கிட்டாலும், நீங்கள் ஓரளவு அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவரை சேசிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஹைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த பர்சன் ஓவர் திங்க் பண்ணி உங்களோட எனர்ஜியை டவுன் ஆக்குறாரு. உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ணி நெகட்டிவாக உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ உங்களோட பாசிட்டிவாக நீங்கள் இருக்கும்போது உங்களை டவுன் பண்ணி விட்டுறாரு எப்போவுமே. ஸோ அது நீங்கள் ஒரு கட்டத்தில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நீங்கள் என்னென்னா ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் வந்துட்டீங்க. ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது இவர்கிட்ட காட்டுறதுனால தானே இவர் இப்படி நம்மளை டவுன் ஆக்குறாரு. ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க. நம்ம லைஃப் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. பட் நீங்கள் நிறைய செல்ஃப் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கரண்ட்லி. இந்த பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்தது கிடையாது. உங்களை சீட்டிங் தான் பண்ணியிருக்காரு. எத்தனை தடவை உங்கள் ஃபீலிங்ஸ் நீங்கள் சொன்ன பிறகும் கூட ஸோ அவர் அதை புரிஞ்சுக்கவும் இல்லை. உங்களை சீட்டிங் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
இவருக்கு வந்து அவர் மேலே மிஸ்டேக்குங்கிறது அவருக்கு ரியலைஸ் ஆகவே இல்லை. உங்களை ஃபேஸ் பண்ண முடியல இந்த பர்சன். ஸோ சைலண்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த பர்சன் வந்து கொஞ்ச நாள் போகட்டும், உங்கள் கோபம் எல்லாம் தீரும், அப்போ நம்ம வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. பட் தப்பு எல்லாமே அவர் மேலே தான். பட் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நெகட்டிவாக அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு நெகட்டிவாக உங்களை நினச்சிட்டு நீங்கள் அன்பாக பேசினாலும் இங்கே நல்ல விஷயங்களே சொன்னாங்களும் உங்களை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு உங்களை டவுன் ஆக்கி விட்டுடுறாரு. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து சைலண்டாக இருக்கிறாரு. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகியிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இப்போது இந்த பர்சனால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியலை. ஃபுல்லாக வந்து இந்த பர்சன் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் தான் போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஒரு ஹீல் எனர்ஜி கிடைக்கிது. பட் அதை அவர் வந்து புரிஞ்சுக்கலைன்னு சொல்லலாம். உங்ககிட்ட பேசும்போது அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது, அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கிது. பட் அதையே அவர் வந்து தப்பாக நினச்சிட்ருக்காரு. உங்களை நெகட்டிவாக நீங்கள் சரியில்லை, உங்கள் கூட இருந்தால் அவருக்கு வந்து எதுவுமே நல்லபடியாக நடக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டும் வச்சுருக்காரு. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்னாலேயே அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கார். சரியா? ஓகே. அப்புறம் இந்த பர்சன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து அவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை கொண்டு வரல. அவர் ரொம்ப உங்களை கொண்டு வரணுதுக்காக நிறைய மைண்ட் கேம் விளையாடிருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லி ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் என்டர் ஆகியிருக்கீங்க. பட் இந்த பர்சன் தான் இனிஷியல் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு கூட ரொம்ப டைம் எடுத்து உண்மையாக நேசித்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகியிருக்கீங்க. ஆனாலும் கூட அந்த பர்சன் வந்து எப்போவுமே உங்களை வந்து நெகட்டிவாக பார்க்குறாரு. இந்த பர்சன்கிட்ட நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கீங்க. நீங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த பர்சன் கூட இருந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். பட் இந்த பர்சன் ரீசன் எதுவும் கிளியராக சொல்லாமல் வேறு ஆப்ஷன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் தந்துட்டு இந்த பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிவிட்டு நிறைய ரீசன் சொல்லியிருக்கலாம். கரண்ட்லி ரொம்ப சைலண்டாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து உண்மையாக இருக்கலை உங்களுக்காக. ஸோ அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கார். சில பேருக்கு பிளாக்கிங்கில் இருக்கலாம், பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் வே சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நீங்கள் முழுசாக நம்புகிறீங்க. ஸோ இந்த பர்சன் திரும்ப கண்டிப்பாக வருவார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, பண்ணலை. ஆனால் இந்த பர்சன் என்னோட லவ் ட்ரூவாக இருந்தால் கண்டிப்பாக திரும்ப வருவார். யூனிவர்ஸ் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுத்து என்கிட்ட திரும்ப வர வைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்திருக்கீங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம், என்ன தான் நடக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் வந்திருக்கேன். பட் இவருக்கு அவரோட லைஃப்பில் இப்போ பீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவர் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகலை. இந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப கில்ட்டியாகவும் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் வந்து உங்களோட ரொம்ப டைம் எடுத்து உங்களை நேசித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் பண்ணிவிட்டு, ஸோ அவருக்கு ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தினால உங்களை வந்து எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பில் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஒரு ஹாப்பினஸ் பார்க்குறதே இல்லை. ஒரு எப்போவுமே உங்களை டவுன் ஆக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இருந்துட்டு கடைசி உங்களையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரீசன் சொல்லாமல் உங்களையே சீட்டிங் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு சீட்டிங் பண்ணிவிட்டு வேறு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. சரியா? ஸோ இதெல்லாம் இப்போ அவருக்கு வந்து கர்மா. இதெல்லாம் அவர் இப்போ ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ஒன்றும் ஒரு ஜஸ்டிஸ் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்குது இவருக்கு. ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா உங்கள் முன்னாடி வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை. ரொம்ப இவர் கரண்ட்லி கர்மா தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காதா, ஒரு ரீயூனியன் நடக்காதா, அந்த மாதிரி அவர் தாட் இருக்குது. இப்போ அவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ கரண்ட்லி அவர் லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அவரோட மைண்டில், இந்த பர்சனுக்கு மைண்டில் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப்பாக தரணும்,
நான் பண்ண தப்புக்கு வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக நான் ஏதாவது பண்ணி என் தப்பை போக்கிடணும், ஏதாவது நல்லது பண்ணணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், லைஃப் லாங் உங்களோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டராக நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் எஸ்டர்டே நைட் தாட்டாக இருக்கட்டும், லாஸ்ட் நைட் தாட்டாக இருக்கட்டும், அவரோட நைட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிவிட்டேன், உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் இப்போ உணர்ந்திருக்கேன். நானுமே இப்போ யூனிவர்ஸ் கிட்ட நீ நல்லா இருக்கணுங்கிறத கேட்டுட்ருக்கேன். ஸோ நான் லைஃப் லாங் உனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் தரணும், லைஃப் லாங் உனக்கு ஒரு நல்லது கெட்டதில் நான் இருக்கணும், உனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் லாஸ்ட் நைட் தாட் இவர் வந்து யோசிக்கிறாரு. ஓகேவா? ஓகே, இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகலான்னா, டேட் ஆஃப் பர்த் 2, 6, 10, 12, 18, 25 இருக்கிறவங்களுக்கும், ஏஜ் 19, 28, 36, 44, 50 இருக்கிறவங்களுக்கும். ஓகே, கலர்ஸ் ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், பிஸ்கட் கலர் இருக்கிறவங்களுக்கும், ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கும், ஏஞ்சல் நம்பர் யாரெல்லாம் 888 பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.